நான் ஒரு கேள்விய பாரதிய ஜனதா பெருமை மிக்க தலைவர்கிட்ட கேட்கிறேன். நீங்க ஊழலுக்கு எதிரானவர்கள் தானே. அதிமுக கட்சி ஊழல் கட்சியா ஆட்சியா இல்லையா? நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி. தலைவர் மேல குற்றச்சாட்டு, தண்டனை, செத்து போயிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. பொதுச் செயலாளர் சிறையில் இருக்காங்க, தண்டனை, ஊழல் குற்றச்சாட்டு. இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்ட கட்சியின் உறுப்பினர்கள் எல்லோருமே ஊழல் குற்றச்சாட்டு, வருமான வரி சோதனைக்கு ஆட்பட்டு இருக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ்ஆ சேகர் ரெட்டிக்கு பக்கத்துல, ஐயா இபிஎஸ்ஆ அவரும் சேகர் ரெட்டி. இந்த ஊழல் கட்சி ஊழல் அரசியல்வாதிகளின் வாக்குக்கு வாயளிச்சுக்கிட்டியா நீ ராம்நாத் கோவிந்த குடியரசுத் தலைவர் ஆக்கும் போது அதிமுக கட்சியின் ஓட்டு எங்களுக்கு வேண்டாம், அந்த ஓட்டு ஊழல் ஓட்டு என்று நீ சொல்லியிருந்தால் நீ ஊழல் லஞ்சத்துக்கு எதிரான. நீ சொல்லலையே, என்ன நேர்மை இருக்கப்போ ஏன் சொல்லல? ஏன் சொல்ல? அதுல ஒரு இதை நான் ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றேன். தம்பி, நீ நியமிக்கப்பட்ட தலைவன், நீங்க உருவான தலைவன்லாம் ஒண்ணும் இல்லை. உங்க கட்சி ஆட்சியில அதிகாரத்துல இருக்குது. அது 5 ஆண்டு முழுமையா ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது முழு வலிமையோடு இப்ப 2வது முறையும் இருக்கும்போது உங்களை கூட்டிட்டு வந்ததில்ல, மாநில தலைவராக நியமிக்கிறாங்க. இந்த முழு அதிகாரம் பல மாநிலங்களை ஆளுகிற ஒரு கட்சி, இந்திய துணைக்கண்டத்தை ஆளுகிற ஒரு கட்சியா இருக்கும்போது நீங்க அந்த இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு தானா ஒரு மதிப்பு வந்துடும். ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர்னு. எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. சாதாரண தொண்டனா ஒன்றிய செயலாளராகி, அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி, அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பல முறை இருந்து அப்படி வந்தவர். அவர் போய் டப்புன்னு எல்லாம் பேசிட்டு கூடாது. இங்க இருக்கிறவன்லே அவர் நல்ல புத்திசாலி தான். ஆமா, நீங்க இங்க எல்லாம் பேசுனாங்கல்ல, முருக திருவிழா முருக மாநாடுலாம் போட்டாங்கல்ல. தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா? விநாயகர் சதுர்த்திக்கு இருந்தது, சரஸ்வதி பூஜைக்கு இருந்தது, ஆயுத பூஜைக்கு இருந்தது, எல்லாத்துக்கும் இருந்தது. ஆனால் தைப்பூசத்துக்கு தமிழ் இறைவனுக்கு முருகனுக்கு இருந்ததா? இல்லை. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு இருக்குல்ல, முருகனுக்கு இருந்ததா? ஆனா அவ்வளவு காலம் இல்லை. அதை கேட்டு அதை பெற்றது நான், அதை தந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவர் அறிவில்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? 4 ஆண்டு நாட்டை முதலமைச்சராக இருந்தோட்டார இவ்வளவு பதட்டம், இவ்வளவு தப்பான திட்டங்கள் ஏதாவது அவர் ஆட்சியில் இருந்ததான்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் பதறி எந்திரிக்க வேண்டியது, என்ன நடக்குமோன்ட்டு. இப்படித்தான் கார் ரேஸ் விட்டுக்கிட்டு இருந்தாரா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, ஒன்றும் பேச மாட்டீங்க. கேள்வி நீங்க தான் கேட்பீங்க, நான் கேட்டா சொல்ல மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. இது ஏன்னா இது கொடுமை. அவர் தம்பி அப்படி பேசக்கூடாது. படிச்சவரு அவரு பேசக்கூடாது. அரசியலா கருத்தியெல்லாம் நம்ம மோதுறோம், ஒரு விமர்சிச்சுக்கிறோம், அது வேற. அது கடுமையான சொல்லாது இருந்தது. சரி, அது ஒன்றும் இல்லை. அது சாதாரண தொண்டனா ஒன்றிய செயலாளராகி, அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி, அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பல முறை இருந்து அப்படி வந்தவர். அவர் போய் டப்புன்னு எல்லாம் பேசிட்டு கூடாது. இங்க இருக்கிறவன்லே அவர் நல்ல புத்திசாலி தான். ஆமா, நீங்க இங்க எல்லாம் பேசுனாங்கல்ல, முருக திருவிழா முருக மாநாடுலாம் போட்டாங்கல்ல. தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா? விநாயகர் சதுர்த்திக்கு இருந்தது, சரஸ்வதி பூஜைக்கு இருந்தது, ஆயுத பூஜைக்கு இருந்தது, எல்லாத்துக்கும் இருந்தது. ஆனால் தைப்பூசத்துக்கு தமிழ் இறைவனுக்கு முருகனுக்கு இருந்ததா? இல்லை. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு இருக்குல்ல, முருகனுக்கு இருந்ததா? ஆனா அவ்வளவு காலம் இல்லை. அதை கேட்டு அதை பெற்றது நான், அதை தந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி.